நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவலைப்படாதே, நீ கலங்க நான் பார்த்திருப்பேனா? உன் மனதில் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. என் அப்பன் ஈசனே என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன், உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். நீ கலக்கமடைய வேண்டாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன். நல்லதே நடக்கும். நீ கேட்பதை நான் சந்தோஷத்துடன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக நான் பேசி உள்ளேன். அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும். உன்னுடைய இடம் உனக்குத்தான். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது. நீ எதற்காக கலங்கி இருக்கிறாய்? அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை. நீ கேட்டதை தான் செய்து கொண்டு வருகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசன் ஒருவனுக்கே உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் என் அப்பன் ஈசனுக்கே உண்டு. ஈசனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார். உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். உன் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவதாக இல்லை. எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய். இடையில் மாறும் எதனையும் கண்டு மஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. ஓம் நம சிவாய என்று ஒரு முறை மனதார பதிவிடு. நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே. மகிழ்ச்சியாக இரு. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் என்று தோன்றியுள்ளது. அதேபோல் நல்லதையே நினைத்திருங்கள். அதற்கு தனி சக்தி உள்ளது. ஈசன் என்னால் ஏதும் சாத்தியமே. ஆனால் எது உனக்கு நன்மை, எது உனக்கு இப்போது தேவை என நான் நன்கு அறிந்து தான் நடத்துவேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்லது நடக்கும். உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கும் அஞ்சாதே. நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். என் அன்பு குழந்தையே, நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, நிச்சயம் நடக்கும். எதையுமே முழுமையாக நம்ப வேண்டும். நானே நடத்தி தருவேன். என் அன்பு குழந்தையே, நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய். இது அப்பன் ஈசன் வாக்கு. அன்பு குழந்தையே, நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதில் நினைத்தாலே போதும், உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சி எதிர்காலத்தில் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அவர்களின் பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடனான உறவுகள் ஆகியவற்றை கவனித்து பொறுமையாக அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக காத்திரு தங்கமே. வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி ஈசனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது. உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய். அந்த விஷயத்துல நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய்.
என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்க போகிறது. உன் மன உறுதியை பார்த்து தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கோபத்தை தூண்டி உன்னை சீர்குலைக்க செய்ய உன் முகத்திற்கு முன்னால் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களிடத்தில் இருந்து சற்று விலகியிரு. ஒரு விஷயம் நாம் ஈசனிடம் கேட்டும் அது தட்டி போகிறது என்றால் அது கிடைக்காது என்று பொருள் இல்லை. எப்போது நம்மிடம் அது வர வேண்டுமோ அப்போது ஈசன் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். 4 பேருக்கு உதவி செய்பவனும் 4 பேருக்கு வழிகாட்டுபவனும் நடுத்தெருவில் தான் நிற்பான் என்று சொல்வார்கள். இருப்பினும் உதவி செய்து கொண்டே இரு. கடவுள் உனக்கு நல்ல வழியும் உதவியும் செய்வார். வாழ்க்கை வாழத்தான், புலம்புவதற்கு அல்ல. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது. எனது ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரும். நீ செய்த நல்லவைகளை மறந்து உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவு இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய ஈசனின் வாக்கு. நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே. எல்லாம் நான் அறிவேன். உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கவே நான் உள்ளேன். கவலைகளை விடு. தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு. உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த ஈசனை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு. என் அன்பு குழந்தையே, நீ என்னை அப்பாவாக நினைக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும். நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணை இல்லை என கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன. உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி. இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும். வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை. சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் உனக்கு அதிக அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கும் வரை. இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிறாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது ஈசனின் சத்திய வாக்கு. கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வருத்தத்தில் இருக்கிறாய். என் செல்லமே, ஒரு அகல் விளக்கில் சிவப்பு திரியிட்டு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வா. நீ எண்ணியபடி மிக விரைவில் வளமாக வாழ்வாய். உன் மன ஓட்டம் அறிவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எந்த பயமும் கவலையும் இன்றிரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஈசன் என்று கூற கரைந்தோடுமே என்பது போல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க எனக்கு ஒரு நொடி போதும். என்னை சரணடைந்தால் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகின்றது. கொஞ்சம் பேச்சை குறைத்து அமைதியாக இருந்து பார். அப்போது அறிவாய் உன் மௌனத்திற்கு கிடைக்கவும் மரியாதையை. என் தங்கமே, என்னை பார்க்க வந்து விட்டாயா? இனி வரும் காலங்களில் உன்னை யாரும் கலங்க விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. உனது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய். சந்தோஷமாக இரு. நற்செய்தி வந்தே தீரும். உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது. என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு மன நிம்மதியாக இரு. உன் மாற்றத்தை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் செல்லமே, முன்பெல்லாம் மனசோர்வாக கவலையோடும் பயத்தோடும் இருக்கும் நீ இப்பொழுது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறாய். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். நீ என்னிடம் வந்து பேசு. நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். தினமும் பேசு, உனக்கே மாற்றங்கள் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்கு வரவில்லை, உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை. உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாரும் நிராகரிக்க முடியாது. ஏனெனில் என் அருள் அவற்றை நிஜமாக்கும். இல்லையே என்று எண்ணாதே. உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயம் வரவழைத்தேன். அனைத்து வினையும் விரைவில் தீரும். நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் சேரும். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும். ஆனால் நல்லவராக வாழ என் குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். என் கருணையால் என் கண்முன் அவர்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ யாரையும் தேடி எதையும் தேடி போக வேண்டாம். உன்னை தேடி அனைத்தும் வரும். இனி உனக்கு பொற்காலம் ஆரம்பம். ஓம் நமச்சிவாய என்று சொல்லி உங்கள் இனிய காலையை தினமும் தொடங்குங்கள். நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன. அதில் கவனம் செலுத்து. மீண்டும் மாயைகளின் பின்னால் செல்லாதே. உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்லதே நடக்கும். என் பிரார்த்தனைகள் நிறைவேற சில காலம் கூட கடந்து போகலாம். ஆனால் நான் உன் மீது வைத்த பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது. எல்லா துக்கங்களையும், குழப்பங்களையும், பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு. நீ நிம்மதியாக இரு. உன் துன்பம் அனைத்தும் துரத்தி அடிக்கப் போகிறேன். நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாக உன்னை வாழ வைக்க நான் வந்துவிட்டேன். தைரியமாக இரு. உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே வெற்றிதான். மகிழ்ச்சியாக இருப்பாய். காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. உன் தவிப்பிற்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். உன் தூய்மை உள்ளத்தை நான் அறிவேன். தற்சமயம் நடப்பதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். ஈசன் இருக்க பயமேன். ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன். நீ எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய். உன் மனம் அடங்காத வரை உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது. என் பிள்ளையே, சிலருடைய நிலைமை என்னவென்று நான் அறிவேன். விரய செலவு ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து விடுகிறது. முன்பே கூறியிருந்தேன், கையில் பணம் வரும்போது ஒரு சிறு பங்கை மிகச்சிறிய அளவேனும் தானாமாக கொடுக்க வேண்டும் என்று. கவலைப்படாதே, மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன். இந்த முறை மறவாது சிறிதேனும் தானம் செய்வாயாக. இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் இறைவனுடையது என்று எண்ணும் போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது. இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தால் போதும். நீ இழந்ததை பெறுவாய் பிள்ளையே. ஒரு முறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும். நான் உனக்கு துணையாக நிற்பேன். நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன். கனவிலும் உன்னை காப்பேன். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன். நல்ல முடிவை தருவேன். தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்து நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். இது சத்தியம். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலையை முடிச்சு தருவேன். இது என் சத்தியா வாக்கு. நீ என் குழந்தை, நான் உன் தந்தை. இதை மனதில் வைத்து உரிமையோடு பேசு. உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசனுக்கே உண்டு. கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும். பிடிவாதத்தை விட்டால் இறைவன் பிடித்ததை கொடுப்பான். அவன் போக்கிலேயே சென்றால் சற்று ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் முடிவை சுகமாக எழுதுவான். யோசிப்பவர்கள் முடிவெடுப்பார்கள். அதிகம் யோசிப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். சிலர் யதார்த்தமாக சொல்லும் வார்த்தை கூட சிலருக்கு உபதேசமாக இருக்கும். சிலர் உபதேசமாக சொல்லும் வார்த்தை கூட பலருக்கு யதார்த்தமாக இருக்கும். வழி கண்டவர்களுக்கு மட்டுமே வார்த்தைகளின் ஆழம் புரியும். காலை எழுந்தவுடன் சிவமும் சத்தியமாக நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். மூச்சுக்கு நன்றி சொல்லுங்கள். சதா சர்வ காலமும் அவர்களின் தயவுடனே நாம் வாழ்கின்றோம்.
இப்படி செய்து விட்டார்களே என்று கோபப்படுவதை தவிர்த்து இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுவது பக்குவம். நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்தால் தடைப்பட்டதும் நடக்கும். நினைப்பின் வலிமை அபரிவிதமானது. சிறிது நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தாலே வெறுப்பாக இருக்கிறது. எப்படி பல மணி நேரம் அமர்ந்து தவம் செய்கிறார்கள்? வெறுப்பாகாத அவர்களுக்கு? அவர்கள் ஆன்ம தொடர்புடன் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நேரம் கழிவது தெரியவில்லை. உயிரோட்டமாக இருக்கிறார்கள். மனம் வெறும் உலகியல் சார்ந்தது. சிந்திக்கும் பொழுது சடத்தன்மையில் இருக்கும். அதனால்தான் வெறுப்பாகிறது. இறைவனை நினைத்து ஆன்ம சொரூபமாக இருப்பதே உயிரோட்டம். நீங்கள் விருப்பப்பட்டு விட்டால் எதை இழந்திருந்தாலும் திரும்ப கொடுப்பார். மறுபிறப்பு கொடுத்தேனும் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். பிறப்பே வேண்டாம், உன் அன்பு போதும் என்பவருக்கு அவரையே கொடுப்பார். இருப்பதை கொடுத்து விட்டால் அதனினும் பெரியதை கொடுப்பான். இருப்பதை கொடுக்க தயங்கினால் அவனும் காலம் தாழ்த்தி விளையாடுவான். தயக்கமில்லா நம்பிக்கைதான் அனுபவம் கொடுக்கும். அதன் பின்பு அந்த அனுபவமே அசையாத நம்பிக்கை கொடுக்கும். நம்புங்கள், அனைத்தும் நடக்கும். நான் என்ற ஆணவமும் மற்றவர் என்ற அலட்சியமும் இல்லாமல் இருப்பது நடுவு நிலைமை. வாழ்க்கையில் கடுமையான இருள் காலம் வரும்பொழுது நிச்சயம் ஒளி தேவைப்படும். அப்பொழுது மின்விளக்கு மெழுகுவர்த்தி போல் நம்மை நேசிப்பவர்களுக்கு சிறு ஒளி கொடுத்து நம்மை ஆறுதல் செய்வார்கள். ஆனால் முழு இருளை நீக்க வேண்டும் என்றால் பூரணமான அந்த சூரிய ஒளி வந்தால் மட்டுமே விடியும். அந்த இறைவனை நம்பி இருப்பவர்களுக்கு நிச்சயம் சூரிய ஒளி போல் வந்து அனைத்து காரிருளையும் பேரொளியாக மாற்றுவார் எம்பெருமான். உனக்கு இதெல்லாம் வராது, நீ இப்படிதான், நீ அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை உங்களிடமிருந்தே மறைப்பார்கள். மனமும் மற்றவர்கள் சொன்னால் எளிதில் நம்பக்கூடிய ஒரு கருவிதான். சுற்றுப்புறம் அவ்வளவு முக்கியம். முடிந்தவரை விலகியிருங்கள். மனம் பல எண்ண ஓட்டங்களில் இருந்து வேறொரு நிலையை அடைய ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடம் தேவைப்படும். தியானம் செய்தால் 24 நிமிடம் குறையாமல் செய்யுங்கள். அதுவே பலன் தரும். நான் உன்னை சோதிப்பனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள். உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன். கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான். இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம். வருத்தங்களை வாய் விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள், நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது, சந்தேகம் இருள் சார்ந்தது. உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி, உண்மை ஏதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும். அவசரப்படாதே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப் போகின்றாய். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. சிந்தித்து செயல்படு. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். நல்லவற்றையே சிந்திப்போம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும். உறவின் மீது அன்பு வைப்பதை விட உள்ளத்தின் மீது அன்பு வைத்து பாருங்கள். அன்பு வைத்த உள்ளத்தின் கோபம் கூட நமக்கு சுகமாகத்தான் தெரியும். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே. நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் இழந்ததை விட்டு விடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். என்னை அடைய
நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே. நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான், துன்பமும் ஒரு அனுபவம்தான். ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே. நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. இரவு தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். சோர்ந்து போகாதீர்கள். மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன் நிழலாக, கலங்காதே. அப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாத்தி என்னை வழிநடத்து, என்னை சரிபடுத்து. உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது. நினைவில் கொள்ளுங்கள், இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். ஆகையால் அவன் போக்கில் விட்டு விடுங்கள். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இருங்கள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தவில்லை. நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன். ஆகவே கவலை கொள்ளாதே. எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். என்னை நம்பு, நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய். ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள். நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று. அப்பனே, நீதான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கின்றாய். உன் திருவடி ஒன்று மட்டும் எனக்கு போதும். உண்மையான அன்புடன் என்னை நோக்கி வரும் என் பக்தனை காக்க எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன். அப்பனே, எதையோ கேட்ட மனது என்று எதையும் விரும்பாமல் இருக்க விரும்புகிறது. உன் அருள் மட்டும் போதும் இறைவா. நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை. துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டதே. ஆகையினால் அமைதி கொள் மகனே. நல்லது கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்க்கையில் நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு உன்னை வழிபடத் தொடங்கியது. உயிர் உள்ளவரை பிற உயிர்களுக்கு கொடுத்து பழகு. ஏனெனில் அதுவே ஒரு மிக சிறந்த தர்மம். 1000 கைகள் உன்னை கைவிட்ட போதிலும் உன்னுடைய ஒரே நம்பிக்கையான நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஒரு வெற்றிக்கு எந்த அளவு கடின உழைப்பு முக்கியமோ அதே அளவுக்கு அதன் மீது அதீத நம்பிக்கையும் வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்தும் கைகூடி வரும். சிவத்தன்மையை அறிந்து இன்பத்தில் மிதப்பவர்களுக்கு இந்த உலக சுகம் ஒன்றும் பெரிதில்லை. ஒரு சில சமயம் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்துச் செல்லும். ஆனால் அந்த கஷ்டம் உன்னை நல்வழிப்படுத்தும். எத்தனை கால பிறவி புண்ணியமோ இப்பிறப்பில் சிவ வழிபாடு பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அப்பனே, எனக்கு இன்பம் துன்பம் எது நடந்தாலும் முதலில் நான் தேடி வருவது உன்னை மட்டுமே இறைவா. என்னை காக்க உன்னின்றி யாரும் இல்லை. நான் இன்றளவும் மன உறுதியுடன் இருப்பதற்கு உன் அன்பு மட்டுமே காரணம். வாழ்க்கையில்
எல்லா அடிகளும் பட்ட பிறகுதான் தெரிகிறது என் அப்பன் சிவபெருமானின் அருமை என்னென்று. மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனெனில் நானே உன்னுடைய பலம், நானே உன் நம்பிக்கை. உனக்கு தோல்வி ஏற்படும் போது கவலை கொள்ளாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நான் இருக்கையில் அனைத்தும் வெற்றியாகவே அமையும். கடவுளை வணங்குவதற்காக மட்டும் தேடுங்கள், நிச்சயமாக கிடைப்பான். அது மட்டுமல்லாமல் வேண்டிய அனைத்தையும் வழங்குவான். உனக்கு தேவையானதை என்னிடம் கேள், அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எதற்காகவும் யாரிடமும் கெஞ்சாதே, இருக்கும் வரை நன்மை செய். ஏனெனில் இறந்த பின்பு உடல் மட்டும்தான் மண்ணுக்குள் போகும், உயிர் நீ செய்த நன்மையில் வாழும். சிவபெருமானே, என்னுடைய கடைசி நம்பிக்கை நீதான். என்னை கைவிட்டு விடாதே. எனது நாமத்தை நீங்கள் எப்போதும் கூறிக்கொண்டே இருங்கள், அது உங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி. உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது. நேரம் போதவில்லை என்று கவலைப்படாதே, கவனச்சிதறலை குறைக்க முயற்சி செய். ஊக்குவிக்க ஆளில்லையே என்று ஏங்காதே, சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய். போதிய வளங்கள் இல்லை என்று காரணம் கூறாதே, இருக்கும் வளங்களை திறமையாக பயன்படுத்து. 100 விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே, தேவையான விஷயத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, செயலில் இறங்கு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாறாதே, வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ உன் உடலை கவனித்துக் கொண்டால் நன்றாக உணர்வாய். நீ நன்றாக உணர்ந்தால் அழகாக தெரிவாய். அழகாக தெரிந்தால் நல்லவை உன்னை தேடி வரும். இவை அனைத்தும் உன்னில் இருந்தே தொடங்குகிறது. நேரம், ஆரோக்கியம், அமைதியான மனம், மெதுவான காலை நேரம், சுற்றுலா செல்லும் சுதந்திரம், மன அழுத்தமில்லாமல் ஓய்வு எடுக்கும் ஆற்றல், அழகான ஒரு நல்ல இரவு உறக்கம், அமைதியான சாதாரண நாட்கள், அர்த்தமுள்ள உரையாடல்கள், வீட்டில் சமைத்த உணவுகள், நீங்கள் நேசிக்கும் மக்கள், உங்களை நேசிக்கும் மக்கள். இவையே உண்மையான செல்வம். மற்றவர்களிடம் அனைத்தையும் சொல்லுவதை நிறுத்துங்கள். உங்கள் நண்பர்களை விவேகத்துடன் தேர்வு செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள், அனைத்தையும் நன்றியுடன் பாருங்கள். உங்களால் என்றதை செய்யுங்கள். செயல்முறையில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை கட்டுப்படுத்துங்கள், மற்றவர்களை அல்ல. குறைவாக பதிலளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குறைவாக பேசுங்கள், அமைதியாக இருங்கள். எவரையும் கண்களை பார்த்து பேசுங்கள். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். உடல் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். சோம்பேறித்தனம் லட்சியத்தை அழிக்கும். கோபம் அறிவுடைமையை அழிக்கும். பயம் கனவுகளை அழிக்கும். அகங்காரம் யாம் வளர்ச்சியை அழிக்கும். பொறாமை அமைதியை அழிக்கும். சந்தேகம் நம்பிக்கையை அழிக்கும். மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீ உன்னை நேசிப்பது முக்கியம். உன் உணர்ச்சிகளுக்கு நீயே பொறுப்பு. பிரச்சனைகளை யோசித்து அதை வளர்க்காதே, செயலால் தீர்த்துவிடு. நிச்சயமற்றதை சமாளிக்கும் திறன்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மனநலம் சிறப்பாக இருக்க உணவில் தேவையற்றதை நீக்குங்கள். எப்பேற்பட்ட நண்பர்களும் ஒரு நாள் விடைபெற்றே தான் தீர வேண்டும். உலகில் மிக முக்கியமான உறவு நீ உன்னுடன் வைத்திருப்பதே. உன் செயலிற்கு பின் இருக்கும் கடின உழைப்பை விட அதன் பலனே அனைவருக்கும் முக்கியம். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். உன் வீட்டை விட சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை. குடும்பமும் பணமும் தான் முதன்மையானவை. நீ உன்னிடம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றும் போதும், சிறிய முறையிலாவது உன் சௌகரியத்தை தாண்டி முன்னேறும் போதும், நீ சரியானதை விட முன்னேற்றத்தை முக்கியமாக கருதும் போதும், உன்னை ஊக்குவிக்கும் நல்லவர்களை சுற்றுப்புறமாக கொண்டிருக்கும் போதும், சிறிய வெற்றிகளை கொண்டாடும் போதும், தவறுகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக ஏற்கும் போதும் உன் சுயநம்பிக்கை அதிகரிக்கிறது. நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னிடமே வைத்துக்கொள். பெரிய ஒன்றை உருவாக்க நினைத்தால் விமர்சனங்களை ஏற்க தயாராக இருங்கள். மனநிலை வேலையை விட முக்கியமானது. தனியாக சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தால் நீ அடக்க முடியாதவனாக மாறிவிடுவாய். எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் திட்டப்படி நடைபெறாது. எனவே மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள். கடந்ததை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை தயார் செய். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள். விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம். பொறுமைதான் உண்மையான சக்தி. தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு. சில விஷயங்களை விட்டு விடுவது அமைதிக்கான வழி. எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது, உன்னுள் இருந்தே வரும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம். உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது.
நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன். நீ கவலைப்படாதே மகனே, மகளே. அப்பன் சிவன் நான் இருக்கேன். உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே. நம சிவா என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாவ விமோசனம் உள்ளது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். உள்ளது எதுவோ அது சிவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியுடன் இரு. இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு கிடையாது. அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள், முக்தி அடைவாய். போதைக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் என் சிவனுக்கு என்றும் நான் அடிமையே. தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல். அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். அப்பன் ஈசன் இருக்கிறார். அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும்? அவர் ஒன்று போதும். வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் தளராதே, யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னுடன் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. எமனே பயங்கொள்ளும். சிவன் என்னுள் இருக்க எதற்கு அஞ்சேன்? எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. பிறகு அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு.